விஜயை பார்ப்பதற்காக கூடியவர்களை பாதுகாக்க தவறிய குற்றத்திற்காக அத்தனை பேரா இங்க திருச்சி சிறையில் அடைபட்டு இருக்க வேண்டும். சிலரை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் திமுக அரசே செய்யவில்லை. வரலாற்றில் பெரிய தவறை செய்ததாக விடியல் தர போறாருங்கிற வாசகத்தை உருவாக்கியவரே ஆதவ அர்ஜுனா தான் அதிமுகவுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு பெரிய வெற்றி 3% வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் ஆதவ அர்ஜுனா தான். ஸ்டாலின் எங்க சைக்கிள் ஓட்டினாலும் பின்னாடி சைக்கிள் ஓட்டினார். திமுகவை பொறுத்தவரை பிறவி கோழைகள். இசைவேளாளர் எந்த காலத்தில் ரத்தம் சிந்தான், எந்த காலத்தில் யுத்தம் பண்ணான், எந்த காலத்தில் கத்தி எடுத்தான், ரத்தத்தை பார்த்தான். 41 தமிழர்கள் தாழ் தமிழர்கள், மூட தமிழர்கள். 500 ரூபாய்க்கும் காக்கா பிரியாணிக்கும் ஒரு ஓல்டு மங்கு குவார்டருக்கும் ஓட்டு போடுற வயலா இருக்கு. 500 ரூபா கொடுத்தா போதும். செந்தில் பாலாஜி அவர்கள் இது எல்லாத்தையும் குற்றச்சாட்டா வச்சிருக்காருல்ல சார், பிரஸ் மீட்ல தெளிவா தானே சார் சொல்லியிருக்காரு. எல்லாமே அது அவங்க கட்சியினர் செஞ்ச குற்றம் தான். ஏன்னா பக்கத்துல ஒரு பெண் மயக்கம் அடைந்து விழுந்துருச்சு, கத்தி பாக்குறாரு, செருப்பு வீசினாவது என்னன்னு பார்ப்பான். இந்த கவனத்தை திசை திருப்புவதற்கு தான் நீங்கள் ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டரை தூக்கி தன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த துண்டை போட்டு பேட்டி விடுங்க. இந்த காட்டு முராட்டி கூட்டத்தினுடைய தலைவன் தான் விஜய். Saturday being a weekend, there will be no election campaign. ஒரு குற்றவாளி முதலமைச்சர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல், திரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஏன்டா அங்க உறுதினா அங்கதானே விஜய் இருக்காரு. விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவுல இருந்து இஜட் பிரிவு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பூச்சி முருகன் அவர்கள் யார் சார்? ராதிகாவுடைய குழந்தைகளும் சரத்குமாருடைய குழந்தைகளும் இருக்கிற பொழுது இவர்களுக்கு ஒரு குழந்தை போடும். உன் குழந்தையும் ஏன் குழந்தையும் நம்ம குழந்தை. வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் பல பேருக்கு வீட்டு வசதியை பிளாக்ல வித்துட்டு இருக்கு. அப்ப பிரஸ் கிளப்புக்கு மாற்றத்திற்கான ஊடகவியலாளருக்கு 30 வீடு ஒதுக்கி இருக்காராம். மொத்தம் இவர்கள் தான் மாற்றத்துக்கான ஊடக, மற்ற யாருக்கும் கொடுக்கல. இந்த ஆட்சிக்கு ஜெனீவாவிலிருந்து ஓடவும். ஏன் இந்த ஆட்சியை கலைக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு என்னால் போக முடியும். பல தொழில்களை கற்றிருக்கேன். ஸ்டாலினுக்கு 77, எனக்கு 65. அதனால பூச்சியெல்லாம் எனக்கு ஒரு கொசு மூட்டை பூச்சி. புலிகளுக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்த வழக்கில் அவர் ஒரு லேத்து வச்சிருந்தார் ஆரிச்சாமி. அந்த லேத்தில் புலிகளுக்கான ஆயுதங்களை தயார் செய்து கொடுத்ததாக கையில் காலில் லீடிங் செயினை போட்டு தண்டா டெரரிசம் ஆக்ட். அதான் சார், திமுக தரப்பினர் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் 41 உயிர் இழந்ததுக்குமே ரொம்ப வருத்தம்லாம் தெரிவிக்கல, அவர் அரசியல் பண்றது தான் நோக்கமா இருக்காருன்றாங்க. அது உண்மையா சார்? இல்லை, அது அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களுக்கு தகுதியே இல்லை. விஜய் டிரைவர், விஜய், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அத்தனை நிர்வாகிகள் இதற்குள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறையில் பல 307 கொலை முயற்சி வழக்கு. அத்தனை பேரையும் விஜயை பார்ப்பதற்காக கூடியவர்களை பாதுகாக்க தவறிய குற்றத்திற்காக அத்தனை பேரா நீங்கள் திருச்சி சிறையில் அடைபட்டு இருக்க வேண்டும். சிலரை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் திமுக அரசே செய்யவில்லை. வரலாற்றில் பெரிய தவறை செய்ததாக வரலாறு மன்னிக்காது. காரணம், ஆதவ அர்ஜுனாவுக்கு அத்தனை ரகசியங்களும் தெரியும். அவர் ஒரு முன்னாள் திமுக மூளை. எந்த மாதிரி சார் அவர்? நீங்க சொல்றது எந்த மாதிரி சார்? சபரீசனுடைய ஐடி விங்கில் இவர் தான் அத்தனையும் பார்த்து கொண்டார். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருங்கிற வாசகத்தை உருவாக்கியவரே ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா தான் அதிமுகவுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு பெரிய வெற்றி 3% வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் ஆதவ அர்ஜுனா தான். ஸ்டாலின் எங்கே சைக்கிள் ஓட்டினாலும் பின்னாடி சைக்கிள் ஓட்டுவார். சபரீஷ் எங்கே காரில் போனாலும் பின்னாடி காரில் போவார். எங்கே ஃப்ளைட்டில் போனாலும் பின்னாடி உட்காந்துருப்பார். லண்டன் போனாலும் பின்னாடி உட்காந்துருப்பார். இப்படித்தான் அந்த ஏறக்குறைய திமுக ஆட்சிக்கு ஒரு 2 ஆண்டு காலம், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற வரை, இப்போ 24 வரைக்கும் தான் நிலைமை. 3 ஆண்டு காலம் திமுகவுடைய அத்தனை ரகசியங்களும், வெளிநாட்டு முதலீடுகள். இப்போ விஜய் சொல்கிற, நீங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் இருக்க போனீங்களா,
உங்களுடைய முதலீட்டை முடக்க போனீங்களா? இதெல்லாம் யார் வாய்ஸு? மைண்ட் வாய்ஸு, ஆதவர்ஜுனோடைய மைண்ட் வாய்ஸ். இதை பார்த்து தான் திமுக கதிகலங்கி போச்சு, நடுங்கி. நிறைய ரகசியம் வெளியே வந்துடும். நீங்கள் கருணாநிதி ஒரு முறை நாஞ்சில் மனோகரனை ஏதோ பிளவுபடுத்திட்டார், ஏதோ கோவப்படுத்திட்டார். அப்போ தான் நாஞ்சில் மனோகரன் சொன்னார், கருவின் குற்றம் அல்ல, கர்த்தாவின் குற்றம். கரு தவறு பண்ணலையா? இந்த கருவை படைத்தவன் இந்த தவறு பண்ணிட்டான். இல்லை கர்த்தாவின் குற்றமா கருவின் குற்றமானார். இந்த கருணாநிதி பார்த்து சொன்னாதான். இதை பார்த்து கருணாநிதி மிரண்டு போய் பல ரகசியங்களை வெளியிட்டுருவான் நாஞ்சில் மனோகரன். நாஞ்சில் நாட்டு மனோகரன் தன் கூடவே வைத்து கொண்டார். இதுதான் திமுகவை பொறுத்தவரை பிறவி கோளைகள். இசைவேளாளர் எந்த காலத்தில் ரத்தம் சிந்தினான், எந்த காலத்தில் யுத்தம் பண்ணான், எந்த காலத்தில் கத்தி எடுத்தான், ரத்தத்தை பார்த்தான், வரலாறே இல்லை. ஆனால் இந்த இசைவேளாளர் கூட்டமும் விஜயை போன்ற இந்த கூட்டமும் யுத்தம் பண்ணாமல், ரத்தம் சிந்தாமல், எந்த தியாகமும் பண்ணாமல் இவர்கள் நாட்டை ஆள்வதற்கு தமிழர்கள் 41 தமிழர்கள், முட்டாள் தமிழர்கள், மூட தமிழர்கள், 500 ரூபாய்க்கும் ஒரு காக்கா பிரியாணிக்கும் ஒரு ஓல்டு மங்கு குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுற வயலாக இருக்கான். 500 ரூபா கொடுத்தா போதும். 5 வருஷ தலைவிதியை அங்கேயே வித்துறான், கூவி விற்கிறான். வருஷத்துக்கு 3 தடவை விற்கிறான். எம்பி தேர்தலுக்கு ஒருக்கா விற்கிறான் 500 ரூபாய்க்கு, எம்எல்ஏ தேர்தலுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறான், உள்ளாட்சி தேர்தல் ஒரு 500 ரூபாய்க்கு, 1500 ரூபாய்க்கு அவனுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை, அவனுடைய மனித உரிமைகளை, நாடாளுமன்ற உரிமைகளை, சட்டமன்ற உரிமைகளை, உள்ளாட்சி உரிமைகளை 500 ரூபாய்க்கு விற்கிற பயலாக இருக்கான். 8:30 மணிக்கு வேலுசாமிபுரத்தில் கூடிய ஆண்களும் பெண்களும் 3 மணி 4 மணி ஆறுகள் பொழுது உணவு இல்லை, தண்ணி இல்லை, நாக்கு வறண்டு உள்ளே இழுக்குது, எச்சி முழுங்க முடியல, எச்சி காஞ்சி போச்சு, கண்ணு மயங்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் இது எல்லாத்தையும் குற்றச்சாட்டாக வச்சிருக்காருல்ல சார், ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக தானே சார் சொல்லியிருக்காரு எல்லாமே. அது அவங்க கட்சியினர் செஞ்ச குற்றம் தான், நாங்களாம் எந்த இதுவும் பண்ணலன்ற மாதிரி தானே சொல்கிறோம். அதுதான் உண்மை. செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி தான். ஆனால் கரூரில் செந்தில் பாலாஜி திட்டமிட்டு என்ன செஞ்சிருப்பாரோ அதை விட 10 மடங்கு திட்டமிடாமலே செய்து அவர்களுக்கான குழியை அவர்களே தோண்டி கொண்டார்கள். அதுதான் உண்மை. அவர் அதே மாதிரி ஒரு வாதம் வச்சிருக்கார் சார், அந்த செருப்பு எரிஞ்சது அவங்க கட்சியினர் தான் அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எரிஞ்சிருக்கான்றாங்க. அது உண்மையா சார்? உண்மைதான். ஏன்னா பக்கத்தில் ஒரு பெண் மயக்கம் அடைந்து விழுந்துருச்சு, கத்தி பார்க்குறாரு, செருப்பு வீசினாவது என்னென்னு பார்ப்பான். இந்த கவனத்தை திசை திருப்புவதற்கு தான் அவர் செருப்பை வீசியிருக்கார். ஆம்புலன்ஸ் போனது அப்படி தான். விஜயுடைய உத்தரவு என்னென்னா வண்டிக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் 3 ஆம்புலன்ஸ் போகிறான். அவன் கட்சி கொடி கட்டி போகிறான், அதை கட்சிக்காரனை அடிக்கிறான். நீங்கள் திருச்சி நிகழ்ச்சியில் பத்திரிகை நிருபர் மாடம் முழுக்க கட்சிக்காரனால் நிரப்பப்பட்டது. நீங்கள் ஒரு NDTV ரிப்போர்ட்டரை தூக்கி தன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த துண்டை போட்டு பேட்டி கொடுக்குறான். அப்போது இந்த காட்டுமிராட்டி கூட்டத்தினுடைய தலைவன் தான் விஜய். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கூத்து நடக்கும், வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காது. காரணம், அங்கே மற்ற மாநிலங்களில் ஒரு அரசியல் தெளிவு இருக்கும், ஒரு அரசியல் சிந்தனை இருக்கும். இங்கே கூடிய கூட்டம் பூரா விஜய் மீது ஒரு பாலியல் கவர்ச்சி, ஒரு சினிமா கவர்ச்சி. கீர்த்தி சுரேஷ், திரிஷா, நயன்தாரா இவர்களோடு கதாநாயகன். நீங்கள் ஒரு பெரிய ஒரு செய்தி, ஒரு குற்றவாளி முதலமைச்சர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல், திரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஏன்டா அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே தானே விஜய் இருக்கார். இப்படி காவல்துறைக்கு ஸ்டேட்மெண்ட். அப்போது தமிழ்நாட்டினுடைய தலைவிதி எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? திரிஷா வீட்டில் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது அரசியல் என்பது தமிழர்களிடமிருந்து வெளியேறி இப்போ சினிமா ரசிகர் மன்றமாக மாறிவிட்டது. அதனுடைய விளைவு தான் 41 உயிர் பறிபோயிருக்கிறது.
சார் இதெல்லாம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவுலேருந்து இஜட் பிரிவு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதனால சார் கொடுத்துருக்காங்க அவருக்கு? இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ பாஜக கட்டுப்பாட்டில் சிறிது சிறிதாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. முழுமையாக இவர் தன்னை தற்காத்து கொண்டு பாஜக கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது. அதற்காக அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்ததே இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு தான் விஜயை. இப்போ கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். இந்த இசட் கொடுப்பதன் மூலம் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் இப்போ 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த வண்டி வாகனம் இப்போ எவ்வளோ கிலோமீட்டரில் 2 மடங்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் டெல்லியை நோக்கி விரைந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ என் மீது நடிகர் சங்கம் கொடுத்த வழக்கு, அந்த வழக்கு சிவில் வழக்கு, அது மான நஷ்ட வழக்கு. இதை கிரிமினல் வழக்காகி பூச்சி முருக கமிஷனரிடம் செல்வாக்கு பயன்படுத்தி இந்த வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றினார்கள். அப்போ அதிகாரம் இருந்தால் சிவில் கிரிமினலாக, கிரிமினல் சிவிலாகும். என் மீது வழக்கு சைபர் கிரைமில் இருக்கக்கூடிய வழக்கு மான நஷ்ட வழக்கு, அதை கிரிமினல் வழக்காக்கி பூச்சி முருக ஹவுசிங் போர்டில் எத்தனை வீடை நீங்கள் முறைகேடாக விட்டிருக்கிறார் என்ற ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. அப்போது இவர்களை பொறுத்தவரை கைது செய்ய வேண்டியவர்களை கலந்து அஞ்சி நடுங்குவார்கள். அஞ்சி நடுங்குவது என்பது இவர்களுக்கு வழக்கமான விஷயம். ஏன்னா மடியில் அவ்வளவு கனம் இருக்கு. இந்த பூச்சி முருகன் அவர்கள் வந்து யார் சார்? பூச்சி முருகன் ஒரு சாதாரண ஒரு நபர். நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடிகர் சங்கம் ராதா ரவி சரத்குமார் கட்டுப்பாட்டில் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. கருணாநிதிக்கு ஒரு பெரிய கவலை, நம்ம உயிரோடு இருக்கிற காலத்திலேயே இந்த நடிகர் சங்கம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இதை எப்படியாவது சரத்குமார் ராதா ரவி மச்சாங்கிட்டேருந்து எடுக்கணும். ராதிகாவினுடைய கணவர் சரத்குமார், ராதிகாவினுடைய 3வது கணவர், சரத்குமாருக்கு 2வது மனைவி. ராதிகாவுக்கு 3 கணவருக்கு பிறந்த குழந்தைகள் இருக்குது. இவருக்கு முதல் மனைவி சாயாவோடு பிறந்த மகள் தான் நீங்கள் வரலட்சுமி. அப்போது ராதிகாவினுடைய குழந்தைகளும் சரத்குமாருடைய குழந்தைகளும் இருக்கிற பொழுது இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறகு, உன் குழந்தையும் ஏன் குழந்தையும் நம்ம குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கு. தமிழ் இலக்கியத்தையே உருவாக்கியவர் இந்த சரத்குமாரை விரட்டுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆள் தான் இந்த பூச்சி. இப்போ பூச்சி கருணாநிதி காலத்தில் தேர்தலை வைத்து தமிழன் சொரணையுள்ள தமிழனே இல்லாமல் நடிகர் சங்கத்தை கைப்பற்றுவதற்கு பூச்சி யாரை இறக்குறாரு? விஷால் ரெட்டி இறக்குறாரு. தமிழ்நாட்டில் நடிகர் சிவகுமாரை போன்று தமிழர்களே அஞ்சி நடுங்கி பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட பொழுது ராதா ரவியும் சரத்குமார் எதிர்ப்பதற்காக பூச்சி முருகனால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த விஷால் ரெட்டி. நடிகர் சங்கத்தை சரத்குமாரிடமிருந்து ராதா ரவியிடமிருந்து அதிகாரத்தை மாற்றியதில் பெரும்பங்கு இந்த பூச்சிக்கு உண்டு. இந்த பூச்சி கருணாநிதியுடைய பூச்சியாக ஒட்டி கொண்டது. இப்போ அது ஸ்டாலினுக்கு பூச்சியாக இருக்குது. அங்கே இருந்தால் சார் அதிகாரம்லாம் அவர் கை. இப்போ வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் பல பேருக்கு வீட்டு வசதியை பிளாக்கில் விற்றுட்ருக்கார். இப்போ ப்ரெஸ் கிளப்புக்கு மாற்றத்துக்கான ஊடகவியலாளருக்கு 30 வீடு ஒதுக்கியிருக்காராம். மொத்தம் இவர்கள் தான் மாற்றத்துக்கான ஊடக, மற்ற யாருக்கும் கொடுக்கல. திமுக ஆதரவு நபர்களுக்காக மட்டுமே இந்த வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நபர் இப்போ நாசர் சினிமா நடிகைகளை யார் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு போடணும், கிரிமினல் வழக்கு போடணும்.
நாசருடைய திட்டத்தை பூச்சியிடம் சொன்ன பிறகு பூச்சி கமிஷன்கிட்ட பேசி சிவில் வழக்கு கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. நான் அந்த பூச்சிக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். பூச்சி திமுகவினுடைய பூச்சி, கருப்பு சிவப்பு பூச்சி. இந்த கருப்பு சிவப்பு பூச்சி பல பூச்சிகள் அறிவாலயத்தில் காணாமல் போச்சு. திருப்பி எதுக்கும் கேஸ் போட போகிறாங்க. கொசு மருந்து அடிப்பதைப் போல பல பூச்சிகள் அறிவாலயத்தில் காணாமல் போயிருக்கு. எத்தனை வழக்கை போட்டாலும் சரி, என்னை என்கவுண்டரே பண்ணாலும் சரி, தூக்கிலே போட்டாலும் சரி, நான் என்னுடைய உண்மையை மக்களிடம் சொல்லுகிற அந்த பாணியை குறைத்து கொள்ளவே மாட்டேன். இப்போ இந்த வழக்கு மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். நான் ஜெனீவாக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இங்கெல்லாம் இல்லை, ஜெனீவாக்கு. எனக்கு டவுன் பஸ்ஸுக்கு கூட காசு தேவையில்லை ஜெனீவாக்கு போகிறதுக்கு. என் பையன் அங்கே பேரிஸ்டராக இருக்கான். அவன் ஜெனீவா இது மாதிரி ஒரு 50 வழக்கு போடணும்னு இருக்கேன். இதெல்லாம் ஒரு வழக்கே இல்லை. மொத்தம் 50 வழக்கு இதே போல் மனித உரிமை பாதிக்கப்பட்ட வழக்கை ஜெனீவாக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இந்த ஆட்சிக்கு ஜெனீவாவிலிருந்து ஓலை வரும். ஏன் இந்த ஆட்சியை கலைக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு என்னால் போக முடியும். பல தொழில்களை கற்றுருக்கேன். ஸ்டாலினுக்கு 77, எனக்கு 65. அதனால் பூச்சியெல்லாம் எனக்கு ஒரு கொசு மூட்டை பூச்சி. சரி, நீங்கள் பேசுகிறத பார்த்தா திமுகவே எதிர்த்துருவீங்க போலயே சார். உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லை அப்படி இல்லை. அதாவது எங்கே தவறு நடக்கிறதோ அதை நாம் சுட்டி காட்டுறோம். நமக்கு ஊடகவியலாளன் என்கின்ற அடையாளம் தான். திமுக செஞ்சாலும் சரி, அதிமுக செய்தாலும் சரி, விஜய் செய்தாலும் சரி, பிஜேபி செய்தாலும் சரி, யார் செய்தாலும் தவறை தவறு என்று சொல்லுகிறோம், சரியாக இருந்தால் சரின்னு சொல்கிறோம். இப்போ விஜய் திமுக வெர்ஷனில் நம்ம திமுக சொல்லியா விஜய் எதிர்க்கிறோம்? அப்படி இல்லை. தவறு ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய பெரும் தவறு. அந்த தவறை நேரடியாக சுட்டி காட்டுறோம். அப்போ நம்ம திமுகவா? இல்லை அதிமுகவா? அப்படிலாம் இல்லை. யார் தவறு நடந்தாலும் மனசாட்சிப்படி தவறை தவறு என்று சுட்டி காட்டுவதுதான் நம்முடைய தனி இயல்பு. நம்ம தந்தை பெரியாரிடம் அரசியலை கற்றுக்கொண்டோம். பாதி பேர் பெரியாரை கற்றுக்கொண்டோன்னு பாதி பேர் பிஜேபியாக இருக்கான். நம்ம இன்னும் கோவை ராமகிருஷ்ணன், கோவை ஆரிச்சாமி இவர்கள் எப்படி அக்பாருக்கா இன்று வரை பெரியார் தொண்டனாக வாழ்கிறார்களோ சமரசமே செய்து கொள்வதில்லை. கோவை ராமகிருஷ்ணன் வீரமணியிலிருந்து எப்போ வந்தாருன்னா 84. அதே காலத்தில் வந்தவர் தான் பொன்முடி. மத்திய அமைச்சர் ஆகிட்டார். பையங்கையும் எல்லாம் எம்பி ஆகிட்டாங்க. இன்றைக்கி அவருக்கு பல 1000 கோடி பிஜி தீவில் இருக்கு. ஆனால் ராமகிருஷ்ணன் சாதாரண ஏழை எளிய பெரியார் தொண்டனாக இன்றைக்கும் இருக்கார். அதே போல் புலிகளுக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்த வழக்கில் அவர் ஒரு லேத்து வச்சுருந்தார் ஆரிச்சாமி அண்ணன். அந்த லேத்தில் புலிகளுக்கான ஆயுதங்களை தயார் செய்து கொடுத்ததாக கையில் காலில் லீடிங் செயினை போட்டு தடா டெரரிசம் ஆக்ட் இதில் 1 ஆண்டு காலம் ஜாமீனே இல்லாமல் அடைக்கப்பட்டவர்கள் தான் கோவை ராமகிருஷ்ணனும் கோவை ஆரிச்சாமி. அவர்களிடம் நான் அரசியலை கற்றுக்கொண்டதுனால அதே தைரியம் நமக்கு இருக்குது. அதனால் பொட்டா கிட்டா லீடிங் செயின் கையில் காலில் இதெல்லாம் பார்த்தாச்சு. இனி புதிதாக பார்ப்பதற்கு உண்மையில்லை. உண்மையை சொல்லுவோம். பெரியார் தொண்டனாக வாழ்வோம். பிரபாகரனுடைய தம்பியாக வாழ்வோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.